அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறைக்கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 11 நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சைத்தான்களையும் ஜின்களையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அதாவது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொல் கேட்டு அவர்களின் உத்தரவின்படி ஜின்களும் சைத்தான்களும் அவர்களுக்கு தேவைகளை செய்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கிறான் என்றால் அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். எப்படின்னா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள், அவர் கேட்குறத செஞ்சு கொடுங்கன்னு சொன்னதோடு மாத்திரம் இல்லாமல் அதை செய்கிறார்களா இல்லையா என்று கண்காணிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான். அப்படிப்பட்ட பேரருளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் புரிந்திருந்தான். இந்த பேரருள் மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு இது. இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 38வது அத்தியாயம் 37, 38, 39, 40 ஆகிய வசனங்களில் தொடர்ச்சியாக அதை சொல்லி காட்டுகிறான். அதாவது சைத்தான்களில் கட்டடம் கட்டுவோரையும் முத்து குளிப்போரையும் விலங்கிடப்பட்ட வேறு சிலரையும் அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அவருக்கு தேவைகளுக்கு ஏற்ப என்னென்ன கட்டடங்கள் கட்டப்பட வேண்டுமோ அவைகளெல்லாம் இந்த சைத்தான்களின் மூலமாக வேலை வாங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடல்லிருந்து முத்து குளித்து அங்கிருந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகளையும் செய்து கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களும் இருந்தார்கள். அவர்களில் சைத்தான்களிலே விலங்கிடப்பட்டவர்களும் இருந்தார்கள். அவர்களுக்கு வேலை செய்து கொடுப்பதற்கு இது நமது அருட்கொடை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் புரிந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. கணக்கின்றி மற்றவருக்கு கொடுக்கலாம் அல்லது நீரே வைத்துக்கொள்ளலாம் என்றும் நாம் அவருக்கு கூறினோம். மேலும் அவருக்கு நம்மிடம் நெருக்கமும் அழகிய தங்குமிடமும் உள்ளது என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் மிக நெருக்கம் பெற்றவர்களாகவும் அல்லாஹ் பிரத்யோகமாக அவர்களுக்கு என்ன அழகிய தங்குமிடத்தையும் ஏற்படுத்தி வைத்திருப்பதாகவும், அதாவது சொர்க்கத்தில் இல்லையா என்று இதை சிறப்பித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவைகளையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இந்த சிறப்பை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் புரிந்த அருட்கொடைகள்.